எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். எவன் ஒருவன் போதைப் பொருளை விற்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். எவன் மதுபானத்தை சுமந்து செல்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். குடிக்கக்கூடியவனுக்கு எவன் குடிக்க ஊற்றிக் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். மதுபானம் என்பது இன்றைக்கெல்லாம் ஃபேஷன் ஆகிவிட்டது. எந்த விருந்திலும் இன்றைக்கு மதுபானம். மதுபானம் இல்லாத விருந்துகளே இன்றைக்கு கிடையாது. நாளை திருமணம் என்றால் திருமணத்திற்கு முந்தைய தினம் முழுக்க முழுக்க மதுபானத்திலே மக்கள் மிதக்குகிறார்கள். இதுவா உலகம்? ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய மதுபானங்களுக்கு அவன் அடிமையாகி குடித்து விற்பனை செய்து அதை சுமந்து அதை வசூலித்து அதற்கு கணக்கு பார்த்து அதை விருந்து பச்சாரத்திலே ஊற்றி கொடுக்கிறானோ அத்துணை பேரையும் அல்லாஹ் நாசமாக்குவான். அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.